85வது தசகம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்சத்துக்கே ஈஸ்வரனா இருக்கிற ஜெகதீஸ்வரா அப்படின்னு பட்டதிரி பகவானை கூப்பிட்டு சொல்றார். பகவான் துவாரகைக்கு திரும்பி போனதுக்கு அப்புறம் ஜராசந்தன் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப குருவலான ராஜா ரொம்ப காலமா தடங்களில வச்சு சிரமப்படுத்தின்னு இருந்த 20,800 ராஜாக்கள் ஆசிரியம் இல்லாதவர்களுக்கு அபயம் கொடுக்கிற பகவான் கிட்ட ஒரு தூதனை அனுப்பிவிட்டார். ஜராசந்தனோடு உபதிரவங்களை சம்பந்திச்சு அந்த தூதன் சொன்னதெல்லாம் இங்க என்னத்துக்கு டீட்டெயில் ஆயிட்டு சொல்லணும் கிருஷ்ணா, அதெல்லாம் கிருஷ்ணனுக்கு தெரியுமே. ஜராசந்தனை கொன்னு உடனடியா சங்கடம் தீர்க்கணும் அப்படின்னு அந்த தூதன் பகவான் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணினார். ததஹா அதுக்கப்புறம் பகவான் துவாரகைக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் மகத பூபிருதா ஜராசந்தனால, மகத ராஜாவாக்கும் ஜராசந்தன், சிர நிரோத சங்க்லேஷிதம், சிர நிரோத சம்க்லேஷிதம், ரொம்ப காலமாயிட்டு காராகிரகத்துல கடந்து ரொம்ப துரிதம் அனுபவிக்கிற பூமி பிருதாம், பூமி பரிக்கிற ராஜாக்கள் நிறைய பேர் இருந்தா. அவ சத அஷ்டக யுத அயுதா, சத அஷ்டக யுத அயுதா 20,800, 20,800 அந்த அளவுக்கு ராஜாக்கள். அத்தனை பேரையும் இந்த ஜராசந்தன் காராகிரகத்தில் அடைச்சு போட்டான். ஈஷா எல்லாம் கண்ட்ரோல் பண்ற பகவானே குருவாயிரப்பா அப்படின்னு பட்டதிரி பகவானை கூப்பிட்டு சொல்ற. அநாத சரணாய, ஆரோரும் ஆசிரியமில்லாதவாளுக்கு அபயம் கொடுக்கிற பகவானே, தே உங்ககிட்ட கமபி பூருஷம் ஒருத்தர தூதனாயிட்டு 20,800 ராஜாக்களும் சேர்ந்து செலக்ட் பண்ணி அனுப்பிவிட்டா. ஒராள தூதனாயிட்டு பிராகினோதி அனுப்பிவிட்டா. புயசா கிம், என்னத்துக்காக்கும் கிருஷ்ணா ரொம்ப ஜாஸ்தியா இப்ப சொல்லணும் அந்த விஷயங்களை எல்லாம். ச அந்த ஜராசந்தன் அப்படிங்கிற துஷ்டனோடு துஷ்டத்தரம் சொல்லி பகவானை அபயம் பிராபிச்ச அந்த தூதன் மாகத க்ஷபணமேவ அயாச்சதா, ஜராசந்தனை வதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணினார். 2வது ஸ்லோகம் 20,800 ராஜாக்களோடு தூதன் பகவான் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணினாரே, அந்த தூதன் ரிக்வெஸ்ட் பண்ணினதை கேட்டுட்டு உடனடியாயிட்டு ஜராசந்தன் கிட்ட யுத்தத்துக்கு புறப்படணும் அப்படின்னு நினைச்ச பகவான் யுதிஷ்டிரம் யாகம் செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறதாயிட்டு அதே டைம்ல நாரதன் வந்து சொன்னதை தெரிஞ்சுட்டேன். இந்த 2 விஷயத்துல எதாக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறத, ராஜசூயம் சத்ருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்திட்டு செய்ய வேண்டிய யாகமாக்கும். அதனால அந்த யாகத்துக்கு போனானா 2 விஷயமும் சாதிக்கலாம் அப்படின்னு உத்தவர் சொன்னதை கேட்டு பந்துக்களோடும் பத்னிகளோடும் கூட்டிட்டு இந்திரபிரஸ்தத்துக்கு போனார் பகவான்.
அபிமாகதம் ஈயாசுகு. மாகதம் அப்படின்னா மகத ராஜ்யத்துல இருக்கிற ராஜாவான ஜராசந்தன். அபிமாகதம் அப்படின்னாக்கா ஜராசந்தன் அப்படிங்கிறவன நேருக்கு நேர எதிரிடறதுக்கு அப்படின்னு அர்த்தம். ஈயாசு எதிரிடறதுக்கு புறப்பட்ட பகவான் 20,800 ராஜாக்களோடு ரெப்ரசன்டேட்டிவான ஒரு தூதன் வந்து சங்கடங்கள் எல்லாம் சொன்னோன அவளோடெல்லாம் துக்க நிவர்த்திக்காயிட்டு உடனடியாயிட்டு பகவான் ஜராசந்தனை எதிரிடறதுக்கு புறப்பட்டோன அதாக்கும் இங்க அபிகதம் ஈயாசுகு அப்படின்னு சொன்னது. சதனு யுத்தத்துக்கு புறப்பட்டதுக்கு அப்புறம் யுத்தத்துக்கு புறப்பட்டதை தொடர்ந்து அப்படின்னு அர்த்தம். சது அனு அதை தொடர்ந்து நாரத உதீரிதாது நாரத மகர்ஷியோடு வார்த்தைகளால யுதிஷ்டிரனோடு மக உத்தியமாது யாகம் நடத்துறதுக்கான முயற்சி. ராஜசூய யாகம் யுதிஷ்டிரன் செய்ய போறார் அப்படிங்கறத தெரிஞ்சுண்டு தூதன் ஜராசந்தனோட உபதிரவங்கள் எல்லாம் சொல்லிட்டு போன பின்னாலியாக்கும் இந்த யுதிஷ்டிரனோட யாகத்தை பகவான் தெரிஞ்சிருந்தார். நாரத மகர்ஷி யுதிஷ்டிரனோடு ராஜசூய யாகம் ஆரம்பிக்கிறத அதே டைம்ல தான் வந்து சொன்னார். பகவானுக்கு யுதிஷ்டிரன் ரொம்ப ரொம்ப பிரியமானவராக்கும். ராஜசூய யாகத்துக்கும் போகணும், ஜராசந்தனையும் நிகிரகிக்கணும். ரெண்டும் ஒரே டைம்ல நடக்கணும். எப்படி சாத்தியம்? நமக்கும் இதே மாதிரி சிச்சுவேஷன்ஸ் உண்டாகிறது. ஒரே முகூர்த்தத்துல பிரியப்பட்டவாளோடு 2-3 ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறத ஒரே டைம்ல எல்லாத்துக்கும் எப்படி போவோம் அப்படின்னு எல்லாம் சிந்தனை பண்ணுவோம். யுதிஷ்டிரன் ஸ்ரீகிருஷ்ணனோடு, அப்பாவான வசுதேவரோடு சகோதரி குந்தி தேவியோடு புத்திரனாக்கும். ரொம்ப சிரேஷ்டமான ராஜசூய யாகமாக்கும் நடத்த போறார் யுதிஷ்டிரன். பகவானோடு பிரசன்ஸ் இல்லாதக்கு யுதிஷ்டிரன் அந்த யாகத்தை நடத்த மாட்டார். நாரத மகர்ஷிய யாகத்துல பகவான இன்வைட் பண்றதுக்காக்கும் யுதிஷ்டிரன் அனுப்பி வச்சது. ஒரே டைம்ல 2 தேவைகள் காயிட்டு 2 பேர் பகவான் கிட்ட வந்து விஷயங்களை சொன்னதாக்கும் நம்ம பார்த்தோம். உபயகாரிய பரிய ஆகுலஹா 2 விஷயங்களும் ஒரே டைம்ல எப்படி செய்ய முடியும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு பகவான் சிந்தனை பண்ணி நின்னார். விருத்த ஜெயினஹோ சத்ருக்களை ஜெயிക്കേണ്ടதான அத்வராது யாகமானதுனால அஸ்வமேத யாகத்துக்கு யாக அஸ்வத்தை எல்லா ராஜ்யத்துக்கும் ஆரிக்காவும் இந்த யாகத்துக்கு எதிர்ப்பு இருக்கா அப்படின்னு தெரியறதுக்காயிட்டு அனுப்புவா. எதிர்ப்பு இருக்கிற ராஜ்யத்தை தோக்கடிச்சு யாகாஸ்வத்தை மீண்டெடுப்பா, திக்விஜயம் நடத்துவா. அதே மாதிரியாக்கும் ராஜசூய யாகவும் திக்விஜயம் நடத்திண்டு சத்ருக்களை தோக்கடிச்சுண்டு ஒரு சத்ருவும் இல்லாத சிச்சுவேஷன்ல தான் ராஜசூய யாகம் அப்படிங்கிற சிரேஷ்டமான அந்த யாகம் நடத்தினார். பகவான் உத்தவர் கிட்ட அபிப்பிராயம் கேட்டார். யுதிஷ்டிரனுக்கு ராஜசூய யாகத்துக்காயிட்டு திக்விஜயம் நடத்தி எல்லா ராஜாக்களையும் ஜெயிக்கத்தான் வேணும். ஜராசந்தனையும் யுதிஷ்டிரன் தோக்கடிக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கத்தான் சேரார். சத்ருக்களோட லிஸ்ட்ல யுதிஷ்டிரனோடு சத்ருக்களோட லிஸ்ட்ல ஜராசந்தனும் இருக்கார். அதனால உபய சித்திகி யுதிஷ்டிரனோடு ராஜசூய யாகத்துக்கு போனானாக்கா 2 காரியங்களும் ஒரே டைம்ல நடக்கும். ராஜசூய யாகத்துக்கு போறதும் ஜராசந்தனோட பிடியிலிருந்து 20,800 ராஜாக்களை காப்பாத்தி ஜராசந்தனை தோக்கடிக்கிற விஷயமும் ஒரே டைம்ல நடக்கும். இது இப்படின்னு உத்தவன் அப்படிங்கிற பகவானோட பிரிய மந்திரி சசம் சுஷி நல்ல டீட்டெயில் ஆயிட்டு சொன்னோன. டீட்டெயில் ஆயிட்டு சொல்றது அப்படின்னாக்கா உத்தவர் சொன்னார், யுதிஷ்டிரனோட ராஜசூயத்துக்கு நீங்கள்
போய் தானே பகவானே ஆகணும். நீங்கள் இல்லாதக்கு யுதிஷ்டிரன் ஒரு மங்களகர்மவும் செய்ய மாட்டார். பாண்டவாளுக்கு பிரியமான நீங்கள் போகாம இருக்கவும் முடியாது. யுதிஷ்டிரனோடு சத்ரு லிஸ்ட்ல ஜராசந்தன் இருக்காரே, ராஜசூயத்துக்கு போங்கோ. ஜராசந்தனுக்கு 10,000 ஆனைகளோடு பலமாக்கும் இருக்கு. ஜராசந்தன் கிட்ட மல்ல யுத்தம் செய்யறதுக்கு பீமசேனனுக்கு சாதிக்கும். காரணம், பீமசேனன் வாயுபுத்திரனுக்கும் பீமசேனனுக்கும் 10,000 ஆனைகளோடு பலமாக்கும் உள்ளது. ஈக்குவலா இருக்கிற பலசாலிகள் தம்மில யுத்தம் செய்யட்டும். பீமசேனன கூட கூட்டிண்டு ஜராசந்தனை காணறதுக்கு போயிட்டு மல்ல யுத்தத்துக்கான வழி ஒதுக்கலாம். பீமசேனன் ஜராசந்தனை கொல்லட்டும். சத்ருக்களை ஜெயிக்கிறதுக்கு யுதிஷ்டிரனுக்கு ஹெல்ப் செஞ்ச மாதிரியும் ஆகும். இந்த பிரவൃத்தி அப்படிங்கறது இந்த மாதிரி சிரேஷ்டமாயிட்டு கொண்டு போகலாம். 2 காரியமும் ஒரே சமயத்துல சாதிக்கலாம் அப்படின்னு உத்தவர் டீட்டெயில் ஆயிட்டு சொன்ன விஷயம். அந்த விஷயம் காரணமாயிட்டு அப்போது பகவான் நிஜைஹி சமம், கூட இருக்கிறவாளோட எல்லாம் கூட 16,008 மனைவிகள். பலராமன் யதுவம்சத்துல முக்கியமானவா, இவாளோடு கூட எல்லாம் கூடிண்டு யுதிஷ்டிரனோடதான புறம் இந்திரபிரஸ்தம் அப்படிங்கிற புறத்துக்கு ஈஏதா உற்சவமூர்த்திய மாதிரி பரிவார சமேதம் பகவான் எழுந்தள்ளினேளே. 3வது ஸ்லோகம். எல்லா மனைவிகளோடும் கூடிட்டு வந்து சேர்ந்திருக்கிற பகவானோடு கடாட்சத்தால பலம் கூடின தர்மபுத்திரரோடு தம்பிகளால தர்மபுத்திரர் பூமியை ஜெயிச்சு நிறைய தனங்கள் அவருக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் பக்தர்கள் கிட்ட தாசன மாதிரி இருக்கிற பகவான ஜராசந்தனை ஜெயிக்கிறதுக்காயிட்டு பீமார்ஜுனர்களோடு கூடிட்டு யுதிஷ்டிரன் சொல்லி அனுப்புறார். பவத் அபாங்கா பகவானோடு கடக்கன் பார்வையால சம்பர்திதைகி ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இன்க்ரீஸ் ஆன சஹஜைகி யுதிஷ்டிரனோடு சகோதரங்களால ரொம்ப ஜாஸ்தியான பிளஸ் எனர்ஜி கிடைச்சது அவளுக்கு. பகவானோடு எனர்ஜி ஆக்கும் அவளுக்கு கிடைச்ச சக்தி, அதனால அவளுக்கு சக்தி ஜாஸ்தி ஆச்சு. பகவானோடு விபூதிகளாக்கும் பகவத் சக்தி இருக்கிறவா. பகவான் தன்னோட சக்தி அவளுக்கு கொடுத்து அவளை விட்டு அசுர நிகிரகம் நடத்த வாக்கம் செஞ்சுட்டு இருக்கார். എന്നിട്ട് விஜித்யா பூமியில ராஜாக்களை எல்லாம் ராஜசூயத்துக்காயிட்டு ஜெயிச்சுட்டு திக்விஜயம் நடத்தி ஜெயிச்சுட்டு ஆஹாஹா ஆச்சரியம் ஆச்சரியம் நிரூபமாம் ஒന്നുകൂടെயும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்ரீயம் வகன் ஐஸ்வர்யத்தை பிராபிச்சார் யுதிஷ்டிரன். എന്നിട്ട് எல்லா ராஜ்யத்தில் இருக்கிற சம்பத்தும் யுதிஷ்டிரனுக்கு கிடைச்சிட்டு தர்மஜஹா யுதிஷ்டிரன் அப்படிங்கிற தர்மதேவனோடு புத்திரனான தர்மபுத்திரன். தொயி பகவானே நீங்கள் அசேஷ 16,008 ദൈതായുധേ പത്നികളോടുകൂടി ഇന്ദ്രപ്രസ്ഥத்துக்கு வந்து சேர்ந்தோன ஆயி. ஹலோ ஸ்ரீகிருஷ்ணா அப்படின்னு பட்டதிரி கூப்பிட்டு சொல்றார். ஐ அப்படின்னா அது ஒரு சம்போதனை. ஹே ஹலோ இப்படின்னு எல்லாம் கூப்பிடுறது. அப்படி பகவானை கூப்பிட்டு பட்டதிரி சொல்றார். பக்த தாசாயுதம் பக்த ஜனங்களுக்கெல்லாம் தாசனாயிருக்கிற பக்த தாசனாயிருக்கிற பவந்தம் உங்களை ச பீம அர்ஜுனம் பீமன் அர்ஜுனன் இப்படி இருக்கிற குந்தி புத்திரர்களோடு கூடிட்டும் தர்மபுத்திரர்களோடு சகோதரர்களோடு கூடிட்டும் மாகதே மகத ராஜ்யத்துக்கு பிரகிதவான் ஜராசந்தன் கிட்ட யுத்தம் செஞ்சு தோக்கடிக்கிறதுக்கு யுதிஷ்டிரன் சொல்லி அனுப்பினார். எல்லா ராஜாக்களையும் ஜெயிச்சாச்சு, சம்பத்து நன்னா இருக்கு.
இருந்தாலும் ஒரு சத்ரு கோடி மிச்சம் இருக்கார், அதாக்கும் ஜராசந்தன். பகவானோடு துணையில்லாதக்கு ஜராசந்தனை தோக்கடிக்கிறது சாத்தியமில்லை. அதனால பீம அர்ஜுனர்களோடு கூடிட்டு ஸ்ரீகிருஷ்ணா நீங்கள் ஜராசந்தனை தோப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யுதிஷ்டிரன் சொல்லி அனுப்பினார். ரோகி இச்சிச்சதும் வைத்தியன் கல்பிச்சதும் பாலு அப்படிங்கிற அவஸ்தையாயிருக்கு இப்போ பகவானுக்கு. பகவானே நினைச்சுட்டு இருந்தார் எப்படியாக்கும் நம்ம ஜராசந்தனையும் கொல்லணும், ராஜசூயத்திலையும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு. இப்ப இதா அதுக்கான வழி தன்னால வந்துடுத்து. 4வது ஸ்லோகம். ஹே ஜெகதீஸ்வரா, அப்போது நீங்கள் 3 பேரும் பகவானே ஸ்ரீகிருஷ்ணா நீங்களும் அர்ஜுனனும் பீமனும் எல்லாம் பிராமணர்களோடு வேஷத்தை போட்டுண்டு ஜராசந்த நகரிய பிராபிச்சள். ஜராசந்தன் கிட்ட யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாள், ரிக்வெஸ்ட் பண்ணினாள். புண்ணியம் ஜாஸ்தி இல்லாத அவனை பகவானோடு கையால கொல்லாதக்கி பீமசேனன் கிட்ட யுத்தம் பண்றதுக்கு ரெடியாக்கி நிறுத்தினார் பகவான். அப்படி பீமசேனன் அப்படிங்கிற ராஜாவும் ஜராசந்தன் அப்படிங்கிற ராஜாவும் சேர்ந்து யுத்தம் பண்ணுறத அர்ஜுனனோடு கூடி நின்று பகவான் பார்வையாளராக பார்த்துட்டு இருந்தார். தேவா சொராடான பரம்பொருளே குருவாயிரப்பா, ததனு தது அனு, அதுக்கப்புறம் யூயம் த்ரயஹா நீங்கள் 3 பேரும் ஸ்ரீகிருஷ்ண பீம அர்ஜுனர்களான நீங்கள் 3 பேரும் ദ്വിജമിഷേണ பிராமணர்களோடு வேஷத்துல யாதவனாயா நீங்களும் யாதவனாகிய நீங்களும் க்ஷத்ரியர்கள் ஆன பீம அர்ஜுனர்களும் பிராமணர்களோடு வேஷத்துல கிரிவிரஜபுரம் மகத ராஜ்யத்தோடு தலைநகரமான ஜராசந்தனோடு ராஜகொட்டாரம் மாதிரி இருக்கிற கிரிவிரஜபுரத்துக்கு கதாஹா போனே. தம் அவங்கிட்ட அந்த ஜராசந்தன் கிட்ட மாகதம் மாகத ராஜாவான ஜராசந்தன் கிட்ட சமர உற்சவம் யயாஜா துவந்த யுத்தமாயிருக்கிற மல்ல யுத்தம் அப்படிங்கிற உற்சவம் கேட்டு வாங்கினாள். பிராமண பக்தனாயிருந்த ஜராசந்தன் பிராமணர்களை பார்த்துட்டு என்னவாக்கும் நான் உங்களுக்கு செஞ்சு தரணும், உங்களுக்கு தேவையானது என்ன வேணுமானாலும் கேட்டுக்குங்கோ அப்படின்னு சொன்னோன்னே துவந்த யுத்தம் செய்யணும் அப்படின்னு அவ கேட்டா. துவமபி நீங்கள் கூடியும் பகவானே புண்ணியம் குறைஞ்சவனாயிருக்கிற ஜராசந்தனை அபூர்ண சுகிருதம் பூர்ணமான சுகிருதம் இல்லாத ஆமும் அவனை அந்த ஜராசந்தனை து ஆகட்டும் பவனஜேன வாயுபுத்திரனாயிருக்கிற பீமனால சங்கிராமயன் ஜராசந்தனோடு கூடி யுத்தம் செய்யறதுக்கு சொல்லிட்டு ஜிஷ்ணுனா அர்ஜுனனோடு பேராக்கும் ஜிஷ்ணு ஜிஷ்ணு அப்படிங்கிற அர்ஜுனனோடு சஹா கூடிட்டு ராஜயுத்வா ராஜாக்கள் தம்மில இருக்கிற யுத்தம் நடக்கிறத வேடிக்கை பார்க்கறதுக்காயிட்டு நிரீட்சியா ஸ்திதா காணிகளை மாதிரி சும்மா சாட்சி ரூபத்துல பார்த்துட்டு நின்னேளே. பகவான் தன்னோடு கையால அந்த ஜராசந்தனை கொல்லாம நின்னார். அவனோடு சுகிருதம் கம்மியானதாக்குமதுக்கு காரணம் துவந்த யுத்தம் பார்த்துண்டு வேடிக்கை பார்த்துண்டு மட்டுமே நின்னார் பகவான். 5வது ஸ்லோகம். யுத்தத்தில பீமசேனனும் ஜராசந்தனும் തുല്യ ബലം, രണ്ടുപേരും തോക്കവുമില്ലേ രണ്ടുപേരും ജയിക്കവുമില്ലേ. ஜராசந்தனுக்கு அகங்காரம் வர்த்திச்சிருக்கிறத பார்த்த பகவான் மரத்திலேந்து ஒரு விறக கையால பிளர்ந்து காட்டிட்டு மரக்கொம்ப பிளர்ந்து காட்டிட்டு பீமசேனனை அதே மாதிரியே ஜராசந்தனை வலிச்சுகிரி பூமியில விழ வைக்கிறதுக்கு
பகவான் ஆக்ஷனால சொல்லி கொடுத்தார். பகவான் சொன்னதை புரிஞ்சுண்டு பீமசேனன் ஜராசந்தனை விறக വലിച്ചു കീറുற மாதிரி கீறி பூமியில வீழ்த்தின. தடவில போட்டிருந்த 20,800 ராஜாக்களையும் விடுதலை பண்ணி சந்தோஷத்தோடு கூடி அவளுக்கு உத்தம பக்திய தானம் பண்ணி பகவான் அனுகிரகம் பண்ணினார். நிஷ்களங்க பக்தி ஹிருதயத்தில் இருக்கிறதுனால எந்த ஒரு ஆக்ரகமும் இல்லாத அவளை தர்ம பரிபாலனத்துக்காயிட்டு இந்த ராஜ்யத்தெல்லாம் ഭരിக்கிறதுக்கு பகவான் அப்பாயின்மெண்ட் பண்ணினார். அதாக்குது இந்த ஸ்லோகம். அசாந்த சமர உத்ததம், அடக்கி நிறுத்த முடியாத கண்டினியூஸ் ஆயிட்டு நடந்துட்டு இருக்கிற யுத்தத்தினால அகங்காரம் வர்த்திச்ச ജരസുതം, ജരയോട് പുത്രനാണ് ജരാസന്ധന്. மகத ராஜ்யத்துல பிருஹத்ரதன் அப்படிங்கிற ராஜாவுக்கு குழந்தைகள் இருக்கலை. காசி ராஜாவோடு ட்விங்ஸான புத்திரிகளை திருமணம் பண்ணிட்டு அவளில புத்திரர்களொன்னும் இல்லாததால ராஜா துக்கிச்சுட்டு இருக்கிற சமயத்துல திவ்யனான ஒரு மகர்ஷி அங்க வந்தார். குழந்தைகள் இல்லாத துக்கம் ராஜா மகர்ஷிட்ட சொன்னோன்னே அந்த மகர்ஷி ஒரு மாம்பழத்தை ராஜாக்கு கொடுத்துட்டு மனைவிக்கு கொடுக்க சொன்னார். ராஜா தனக்கு 2 மனைவிகள் இருக்கிறதுனால அந்த மாம்பழத்தை ஷேர் பண்ணி 2 பேருக்குமா கொடுத்தார். 2 பேரும் கர்ப்பம் தரிச்சு பிரசவிச்சா. அந்த குழந்தைகள் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு முழு குழந்தையோடு பாதி ரூபம் இடது பக்கம் ஒரு மனைவியிலையும் வலது பக்கம் ஒரு மனைவியிலையுமாயிட்டு பிரசவிச்சா. அதானது ஒரு குழந்தை, அந்த குழந்தைய தலையிலேருந்து கீழ் வரைக்கும் நெடுக பார்த்தானாக்கா ஒரு கண்ணு, ஒரு கை, ஒரு காலு இப்படி இருக்கிற மாதிரி ஒரு மனுஷ ரூபத்தை ஒரு மனைவியும், இந்த பக்கம் இருக்கிற ஒரு கண்ணு, காலு, கைங்கிற மாதிரி இன்னொரு மனைவியுமா பிரசவிச்சா. மனுஷ ரூபத்தை 2ஆயிட்டு வெர்டிக்கலாயிட்டு வளர்ந்த மாதிரி, தலையிலேந்து பாதம் வரைக்கி கீறின மாதிரி 2 பீஸாயிட்டு அவ பிரசவிச்சா. பூர்ணதை இல்லாத அந்த குழந்தைகளை அவளுக்கு பிடிக்கலை. என்ன பண்றதுன்னு தெரியலை. ஒரு கையும் ஒரு கண்ணும் எல்லாம் தான் இருக்கு, என்ன பண்றது? அதனால அந்த குழந்தைகளே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சர்வெண்ட் கிட்ட கொடுத்து விட்டு எங்கேயாவது கொண்டு களை சொன்னான். அந்த சர்வெண்ட் ஒரு மரத்தடியில கொண்டு போட்டா. ஜீவனோடு துடிப்பு அந்த சரீரத்துக்குள்ள இருக்கு. அந்த 2 சரீரங்களிலையும் அந்த 2 சரீர பாகங்களையாக்கும் மரத்தடியில உபேட்சிச்சது. அந்த டைமில் அந்த வழியா வந்த வனத்துல சஞ்சாரம் பண்ணுற ஜரா அப்படின்னு பேர் இருக்கிற மாம்சத்தை சாப்பிடுற ராட்சசி பசியினால உணவை தேடிட்டு நடந்தா. இந்த குழந்தைகளோடு மாம்ச வாசனை மூக்குல வந்ததால ஜரை அங்க வந்தா. நிம்மதியா ஒரு இடத்துல போய் இதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சு அந்த 2 பீஸையும் கையில எடுத்து ஒரு சேர கூட்டி சேர்த்தி பாண்டத்துக்குள்ள கட்டி வச்சுண்டா. சொஸ்தமான ஸ்தானத்தை பார்த்து நடந்து சாப்பிட்றதுக்கு ஆயிட்டு அந்த பாண்டத்தை திறந்தா. சாப்பிட்ற நேரம் வந்தோனியாக்கும் அந்த பாண்டத்தை திறந்து அந்த மாംസ பீஸுகளை சாப்பிட்றதுக்கு ஆயிட்டு நினைச்சா. ஜரை அப்படிங்கிற ராட்சசி உணவு சாப்பிட்றதுக்கு பாண்டம் திறந்தோன பார்த்தது ஒரு குழந்தைய ஆக்கும்.
2 மாம்ச பீஸுகளும் கூடி சேர்ந்து அழகிருக்கிற ஒரு மனுஷ குழந்தையோட ரூபத்துல பாண்டத்துக்குள்ள படுத்துட்டு இருக்கு. அந்த குழந்தையோட முகத்தை பார்த்தோன்னே ஜெரைக்கு திங்கறதுக்கு தோணலை. குழந்தை அழறதுக்கும் தொடங்கிட்டு. நல்ல அழகான அந்த குழந்தை. ஜெரையாக்கும் அந்த குழந்தைக்கு மனுஷ ரூபம் ഉണ്ടാക്കി കൊടുത്തത്. அந்த 2 பார்ட்டையும் ஒரு சேர ചേർത്തിനതിനാലെയാക്കും அது அழகான ஒரு மனுஷ குழந்தையாச்சு. தன்னால் அந்த குழந்தைய வளர்த்த முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு மகத ராஜா கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா. மகத ராஜா கிட்ட போய் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் சொன்னா. இப்படி மரத்தடியில ஒரு குழந்தையோடு 2 பீஸு கடந்தது. அது மாம்சத்துண்டு அப்படின்னு நினைச்சு நான் எடுத்து பைக்குள்ள போட்டுட்டேன். சாப்பிட்றதுக்கு கைய பாண்டத்துக்குள்ள விட்டோன்னு ஒரு குழந்தை இப்படிங்கிற கதையெல்லாம் சொன்னா. ஜெரை கொண்டு வந்து கொடுத்த குழந்தை தன்னோடு குழந்தையாக்கும் அப்படின்னு ராஜா தெரிஞ்சின்றார். மகர்ஷி கொடுத்த சிரஷ்ட மாம்பழம் பத்னிகளுக்கு பகுத்து கொடுத்ததால பத்னிகளும் பாதி பாதி குழந்தைகளை பிரசவிச்சத அவர் புரிஞ்சின்றார். ஜெரையாக்கும் குழந்தைகளை ஒரு சேர ചേർത്തി വെച്ച് குழந்தையோடு பூர்ண ரூபம் ഉണ്ടാക്കി ராஜாவுக்கு கொடுத்தா. அதனால ராஜாக்கு சந்தோஷமாயிட்டு அந்த ஜெரையோடு பேரு வரா மாதிரியே அந்த குழந்தைக்கு பேரு போட்டார். மகத ராஜாவான பிருகத்ரதன் குழந்தைக்கு ஜெரை கூட்டி சேர்த்த குழந்தையானதுனால ஜராசந்தன் அப்படின்னு அந்த ஆண் குழந்தைக்கு பேரு போட்டார். ராஜா அப்படி அந்த குழந்தைய வளர்த்தினார். அந்த ஜராசந்தனை சந்தானம் அப்படின்னா கூட்டி யோசிப்பிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஜெரையால கூட்டி யோசிப்பிக்கப்பட்ட ஜராசந்தன். அதனாலேயாக்கும் இங்க நம்ம ஜராசுதம் அப்படின்னு பார்த்தது. அதிகடினமான யுத்தம் ரொம்ப காலம் செஞ்சு யுத்தத்துல ஆராலையும் தோக்கடிக்க முடியாத யுத்த எபிலிட்டி இருக்கிற ஜராசந்தனை கொல்லறது அவ்வளோ ஈஸி கிடையாது. விடப பாடனா சத்ஞயா. விடபம் சொன்னா மரக்கொம்பு, பிரான்ச். மரத்துல நிறைய பிரான்சஸ் இருக்குமே, அதுக்கு பேராக்கும் விடபம், மரக்கொம்பு. பாடனம் அப்படின்னாக்கா ரெண்டாயிட்டு பொளர்க்கிறது, நெடுக பொளர்க்கிறது. ஒரு மரத்தோட ஒரு பிரான்ச்சை எடுத்து ஒரு குச்சியை எடுத்து ரெண்டாயிட்டு பிளர்ந்து இப்படி அவனை கொல்லு அப்படின்னு அடையாளத்தை பகவான் காட்டி கொடுத்தார். சம்ஞா அப்படின்னா அடையாளம். அப்படி பீமசேனனுக்கு பகவான் சம்ஞை காட்டினார், அடையாளம் காட்டினார். அவனை சாதாரணமா ஒன்றும் கொன்னுட முடியாது. நீ இப்படியே யுத்தம் பண்ணிட்டு இருந்தா இப்படியே யுத்தம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால அவனை கொல்லற வேலையை பாரு, அவனை எப்படி கொல்லணும்னு நான் காட்டித்தரேங்கிற மாதிரி மரத்திலேருந்து ஒரு குச்சியை உடைச்செடுத்து ஒரு பிரான்ச்சை உடைச்செடுத்து அதை நெடுக பிளர்ந்து காட்டி கொடுத்தார். എന്നിട്ട് കണ്ണാല ആക്ഷൻ കാട്ടിനോണ് ഭീമസേനൻ அதை പുരിഞ്ഞുണ്ടാർ. എന്നിട്ട് പവനജേന നിഷ്പാടിതം. പവനജേന വായുപുത്രനാன ഭീമസേനனால நிஷ்பாடிதம் ரெண்டாயிட்டு பிளர்ந்து பூமியில நிபாத்தியா போட்டான் பீமசேனன். ஜராசந்தனோடு உடல ரெண்டாயிட்டு பிளர்ந்ததால ஜராசந்தன் பூமியில தொப்பக்கடின்னு விழுந்தான். 2 ശരീരഭാഗങ്ങൾ കൂട്ടിച്ചേർത്താക്കുമേ ജരാസന്ധൻ മുഴുരൂപമായി തീർന്നത്. ജരയാക്കുമേ அப்படி കൂട്ടിച്ചേർത്ത, അതിനാലെയാക്കുമേ ജരാസന്ധൻ എന്ന് പേര് വന്നത്.
அதனால அவனை ஆருக்குமே கொல்லறதுக்கு சாதிக்கல இதுவரைக்கும். தலைய வெட்டி போட்டா கூடியும் எழுந்திருந்து உட்காருவன் அவன். ஆக்சுவலாயிட்டு 2 தலை இருக்கிற காரியம் ആർക്കും தெரியாது, அவனுக்கும் தெரியாது. ശരീരഭാഗങ്ങളിലെ ഏത് നഷ്ടപ്പെട്ടാലും മറുപടിയും അത് പുനർജീവിച്ചു വരും. ഒന്നും സംഭവിക്കാത്തവനെ മാതിരി അവൻ നടപ്പാൻ. ഭഗവാൻ കാട്ടിക്കൊടുത്ത അടയാളം ബുദ്ധിമാനാன ഭീമൻ தெரிஞ்சின்றார். ജരാസന്ധനോട് കാലുകളെ രണ്ടും കൂട്ടിപ്പിടിച്ച് ഭൂമിയിലെ പടുക്ക വെച്ച് ഒരു കാല നന്ന ഭീമനോട് കാലാല അമർത്തി പിടിച്ചുണ്ട്, ഇന്നൊരു കാല 2 കൈകളാലെയും പിടിച്ച് ശിരസ് വരക്കി നുണിവാഴയിലയെ നെടുക പിളർക്കറ മാതിരി പിളർന്നോണെ. വായുപുത്രനാன ഭീമസേനോട് அந்த வீர பிரவൃத்தியால ஜராசந்தன் பூமியில விழுந்தான். அவனோட உயிர் போச்சு. அந்த 2 பீஸும் கூடி சேராதிருக்கிறதுக்காயிட்டு பீமசேனன் வலது பக்கம் இருக்கிற சரீர பாகத்தை இடது பக்கத்துக்கும், இடது பக்கத்தில் இருக்கிற சரீர பாகத்தை வலது பாகத்துக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல தூக்கி வீசினார். பக்கத்துல போட்டா அது எங்கேயாவது கூடி சேர்ந்து மறுபடியும் அவன் எந்திருந்து வந்துட்டாலோ அதனால. அதுக்கப்புறம் பகவான் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லப்படுறது, மிருபதீன் விமுச்சியா 20,800 ராஜாக்களை காப்பாத்திட்டு அவளாக்குமே பகவான் கிட்ட சங்கடங்கள் எல்லாம் சொல்லி தூதனை அனுப்பினது. முதா சந்தோஷத்தோடு கூடிட்டு சம அனுகிரகியா அந்த ராஜாக்களை எல்லாம் நன்னா அனுகிரகம் பண்ணிட்டு பராபக்திய நிர்குண பக்திய திதேஷிதா அவளுக்கு பகவான் உபதேசிச்சார். மோட்சத்துக்கு எத்தறதுக்கான மார்க்கத்தை பகவான் சொல்லி கொடுத்தார். கதஹா ஸ்பிருஹான் அபிஜா ஸ்பிருஹா அப்படின்னா ஆசை. கதஹா ஸ்பிருஹான் அபிஜா ஆக்ரகம் கொஞ்சம் கூட இல்லாதவாளாக்கும் 20,800 ராஜாக்கள் இருந்தா கொடியும். பகவானோடு அந்த உபதேசத்தை கேட்டு நிர்குண பக்தி மார்க்கத்தை கேட்டு அவளோட மனசுல இப்ப எந்தவித ஆக்ரகங்களும் இல்லை இருந்தா கொடியும். மறுபடியும் ராஜ பதவியில உக்காரணம் அப்படிங்கிற ஆக்ரகம் ஒன்றும் அவளுக்கு இல்லாம இருந்துட்டு கொடியும். பகவான் அவளுக்கு புவஹா தர்மகுப்தை பூமியோடு தர்ம பரிபாலனம் அப்படிங்கிற டியூட்டிய கொடுக்கவே செஞ்சார். எல்லாம் கிருஷ்ணார்ப்பணமாயிட்டு செய்யணும் அப்படின்னு படிப்பிச்சு அந்த பரிபாலன டியூட்டிய கொடுத்தார். 7வது ஸ்லோகம். அதுக்கப்புறம் அந்த யாகத்துல சிரேஷ்டமான அக்ரே பூஜை செய்ய வேண்டினது ஆருக்காக்கும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு தர்மபுத்திர சகதேவனோடு அபிப்பிராயத்தை மானிச்சு சகல சராச்சரங்களோடும் ஆத்மாவா இருக்கிற பகவான சந்தோஷத்தோடு கூடிட்டு அக்ரபீடத்துல உட்கார வச்சு பூஜை பண்ணினார். அப்போது தேவ மனுஷ்ய ஆதி ஜீவஜாலங்கள் எல்லாம் திருப்தி அடைஞ்சது. ததஹா அதுக்கப்புறம் சவன கர்மணி யாக கர்மத்துல பிரவரம் முக்கியமாயிட்டு செய்ய வேண்டின சிரேஷ்டமான அக்ரபூஜா விதியும் அக்ரபூஜைய சம்பந்திச்சு ச தர்மஜஹா அந்த யுதிஷ்டிரன் எல்லாருகிட்டையும் கூடி சேர்ந்து விசாரியா ஆலோசனை பண்ணினோன சகதேவ வாக் அனுகதஹா சகதேவனோடு வாக்குகள் படி சதஸ்ல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது துவாபர யுகத்துல இருக்கிற கதையாக்கும்.
இதுல பஞ்சபாண்டவர்கள் தர்மபுத்திரர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன். இங்க நம்ம பார்க்கிறது பஞ்சபாண்டவர்களில் இருக்கிற சகதேவனாக்கும் அப்படின்னு இங்க குறிப்பிடலை. வேறையும் சகதேவர்கள் இருக்கலாம். அதனால சகதேவன் சொன்ன வாக்குகளை கேட்டுண்டு சதஸ்யா சதசில ஒருவேளை சகதேவனா கூட இருக்கலாம். இங்க யுதிஷ்டிரனோட தம்பி அப்படின்னோ, பாண்டுவோடு புத்திரன் அப்படின்னோ, குந்தியோடு புத்திரன் அப்படின்னோ ஒன்னும் இங்க சொல்லிட்டு இல்லை. சகதேவ வாக் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. சகதேவனோட வாக்கு அனுகதா அதை கேட்டுண்டு சதஸ்யா சதசில விஸ்வபூதாத்மனே பவதே பிரபஞ்சத்துல சர்வ உயிரினங்களோடும் ஆத்மாவாயிட்டு இருக்கிற பகவானே உங்களுக்கு முதா சந்தோஷத்தோடு கூடிட்டு வியதத்த அக்ரபூஜைய செஞ்சார் யுதிஷ்டிரன். ததா அப்போது புவனம் பூமியில இருக்கிற ச சுர மானுஷம் தேவ மனுஷர்கள் எல்லாம் இன்க்ளூடா இருக்கிற புவனம் ஏவா திருப்திஹி இந்த தேவர்களும் மனுஷர்களும் எல்லாம் இன்க்ளூடா இருக்கிற புவனமே திருப்திஹி ததௌ சாட்டிஸ்ஃபைட் ஆகி தீர்ந்தது. 8வது ஸ்லோகம். பகவானுக்கு அக்ரபூஜை கொடுத்தது தாங்க முடியாத சிசுபாலன். கஷ்டம். முனிசிரேஷ்டர்களும் உத்தம ராஜாக்களும் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறத மாடு மேய்க்கிற இவனை ஏது மூடன் பூஜிப்பன் இப்படின்னு பகவானை இன்சல்ட் பண்ணி பேசிண்டு ஆயுதங்களை கையில எடுத்துட்டு இருந்திருந்தான். அவனை பாண்டவர்கள் எதிர்த்து நின்னான். ததஹா அக்ரபூஜைக்கு அப்புறம் சபதி திடீர்னு சேதிபகா சேதி ராஜா சிசுபாலன் அஹோ பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றதாக்கும். இது கஷ்டம் கஷ்டம் பகவானே, இந்த சிசுபாலனுக்கு தோന്നിன ஒரு துர்புத்தி. முனி நிருபேஷு திஷ்டத்சு முனிகளும் ராஜாக்களும் நிற்கிற நேரம் பசுபா மாடு மேய்க்கிறவனும் துர்துரூடம்படும் ஆச்சாரங்களை மாற்றி மறிக்கிறவனுமான இந்த வடும் ஒன்னுமறியாத்த பாலன மாதிரி இருக்கிற இவனை கஹா ஏது ஜடஹா முட்டாளாக்கும் சபாஜயதி பூஜை பண்ணுவா. இது இப்படின்னு தொய் பகவானே உங்களை இன்சல்ட் செஞ்சு சு ரொம்ப ஜாஸ்தியாக துர்வஜகா கடின வாக்குகளை விததீம் ஒன்னுக்கு பின்னால ஒன்னாயிட்டு நிறைய நிறைய கடின வாக்குகளை உத்வமன் விதறிண்டு. வாக்கு அப்படிங்கிறது வஜ்ராயுதம் மாதிரியாக்கும். அதுக்கு ரொம்ப ரொம்ப வீரியம் இருக்கு. இப்படி கடின வார்த்தைகளை துப்பிண்டு விதறிண்டு உதாயுதா ஆயுதத்தை கையில உயர்த்தி பிடிச்சுண்டு யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டு ஆசனாது உட்கார்ந்த இடத்திலேருந்து உதாபதது சாடி எந்திருந்தார். பாண்டவாஹா பாண்டவர்கள் ஆமோம் அந்த சிசுபாலனோடு சமபதன் நேர அவனை தடஞ்சு நிறுத்துறதுக்கு ரெடி ஆயிட்டு போனான். 9வது ஸ்லோகம். பகவானுக்காக சிசுபாலனை எதிர்க்கிறதுக்கு ரெடியான பாண்டவர்களை தடுத்து நிப்பாட்டின பகவான்
அசுரர்களோடு தலைய வெட்டி கீழே போடுற சக்கராயுதத்தால அந்த சிசுபாலனோட கழுத்தை முறிச்சு போட்டார். 3 ஜென்மங்களில பகவான கண்டினியூஸ் ஆயிட்டு சத்ருதாபாவத்துல நினைச்சுட்டே இருந்த அவன், பரிசுத்தமான புத்தியோடு கூடின அவன், அந்தக்கரண சுத்தியோடு கூடிட்டு யோகிகளுக்கு கூடியும் துர்லபமான பகவானோடு சாயுஜ்ய பதவியை பிராபிச்சான். ഫസ്റ്റ് ഹിരണ്യകശിപുവായിട്ട് ജനിച്ച് നരസിംഹ അവതാരത്താല് അവൻ ഭഗവാനോട് കയ്യാലെ കൊല്ലപ്പെട്ടാൻ. രാവണനായിട്ട് ജനിച്ചപ്പോ ശ്രീരാമചന്ദ്രസ്വാമിയോട് കയ്യാലെ കൊല്ലപ്പെട്ടാൻ. ഇപ്പൊ ഇതാ ശിശുപാലനായിട്ട് ജനിച്ച് ശ്രീകൃഷ്ണനോട് കയ്യാലെ ഇരിക്കற മരണം. സനകാദികൾ വിഷ്ണു ദർശനத்துக்காயிட்டு ஒரு வைகுண்டத்துல வந்தோனே கோபுர வாசலில காவல் நிற்கிற விஷ்ணு பார்ஷவர்கள் ஜெய விஜயர்கள் அவளை தடஞ்சு நிப்பாட்டினா. சத்குணம் மட்டும் இருக்கிற சனகாதிகளுக்கு விதிவசால் கோபம் வந்து விஷ்ணு பார்ஷவர்களை சபிச்சா. வைகுண்டம் அப்படிங்கிறது ரஜோகுண தமோ குணம் இல்லாத இடமாக்கும். அங்க எங்களை தடுத்து நிப்பாட்டுற அளவுக்கு வித்வேஷம் உங்களுக்கு வரக்கூடாது. இப்ப நாங்கள் வேற பகவான் வேற அப்படிங்கிற சிந்தனை வந்ததால அக்குமே நீங்கள் அதை தடுத்து நிப்பாட்டினேள். அதனால நீங்கள் அசுர ஜென்மமாயிட்டு தீரட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்தா. அத்வைத பாவத்திலேருந்து நீங்கள் துவைத பாவத்துல வந்து விழுங்கோம் அப்படின்னு சாபம் கொடுத்தா. சாபம் கிடைச்ச அவ பகவான் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணினா, அசுர ஜென்மத்துல பிறக்கிறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம், இருந்தா கூட உங்களோட ஸ்மரணை எப்பவும் எங்களில இருக்கணும் அப்படின்னு வரம் கேட்டா. பக்தர்களோட வாக்கு பகவானோட வாக்குதான் அப்படிங்கிறதுனால சனகாதிகளோட சாப வாக்க இல்லாம பண்ண முடியாது அப்படின்னும், உங்களுக்கு வித்வேஷத்தால என்ன நினைக்கிறதுக்கு சாதிக்கும் அப்படின்னும் பகவான் வரம் கொடுத்தார். கிருதயுகம் அப்படிங்கிற சத்தியயுகத்துல ஹிரண்யகசிபு ஹிரண்யாட்சனாயிட்டும், திரேதாயுகத்துல ராவண கும்பகர்ணர்களாயிட்டும், துவாபர யுகத்துல சிசுபால தந்த பக்தர்களாயிட்டும், சத்ருதாபாவத்துல 3 ஜென்மத்திலையும் என்ன நினைச்சுட்டே நீங்கள் இருப்பேள் அப்படின்னு பகவான் வரம் கொடுத்தார். 3 ஜென்மத்திலையும் என்னோட கையாலேயே நீங்கள் இறந்து போவேள் அப்படின்னும், அதுக்கப்புறம் உங்களுக்கு புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் உண்டாகாது, மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு பகவான் சொன்னார். தேசிய ரூபத்தில் இருக்கிற பக்தியாக்கும் வித்வேஷ பக்தி. சாயுஜ்ய முக்தி சிசுபாலனுக்கு பகவான் இப்ப கொடுக்கறதையாக்கும் நம்ம பார்த்தோம். சிசுபாலனோட சரீரத்திலேருந்து ஒரு தேஜஸ் உயர்ந்து வந்து பகவானில் லயிச்சத அந்த சதசுல இருக்கிற எல்லாரும் பார்த்தா. நிஜ பட்சகான் பகவானோடு கூட இருக்கிறவா எல்லாம் நிவாரியா தடஞ்சு நிப்பாட்டிட்டு பகவான் என்ன பண்ணினார், யாரையும் சிசுபாலன் கிட்ட யுத்தத்துக்கு போகாதங்கோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எல்லாரையும் தடஞ்சு நிப்பாட்டினார் பகவான். தொமேவா பகவானே சுயமாயிட்டு தனுஜதாரினா சத்ரு நிகிரகம் செய்யற ஸ்வ அரினா சொந்தம் சக்கராயுதத்தை சுதர்சன சக்கரத்தை கையில வச்சுட்டு அபிமுகஸ்யா நேருக்கு நேர பாஞ்சு வர வித்வேஷினா பகவான விரோதி ஆயிட்டு காணற. பகவானுக்கு ஆறுகிட்டையும் சத்ரு மித்ரத்துவ பாவங்கள் இல்லை. இங்க பகவான வித்வேஷி ஆயிட்டு பார்க்கறது சிசுபாலனாக்கும். அந்த சிசுபாலனோடு சிரஹா சிரச ஜஹ்ருஷே முறிச்சு போட்டார் பகவான். சா அந்த சிசுபாலன் ஜனுஹு த்ரிதய லப்தயா 3 ஜென்மங்களிலேயாயிட்டு கிடைச்ச சதத சிந்தையா எப்பவும் வித்வேஷ பாவத்துல ஆக்கும்னா கூடியும் இருக்கிற அந்த பகவத் சிந்தனையால சுத்தா புனிதமாக்கப்பட்ட தீஹி அந்தக்கரண சுத்தியோடு கூடிட்டு மனசு தெளிஞ்சு யோகிகளுக்கு கூடியும் கிடைக்காத சாயுஜ்ய முக்தி சிசுபாலனுக்கு கிடைச்சது. யோகினாம் யோகிகளுக்கு துர்லபாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிரயாசம் இருக்கிற துவயா பகவானோடு கூடிட்டு பரம் ஏகதா கூடி சேர்ந்த அத்வைத பாவமான அந்த ஐக்கிய பாவத்தை அதிர்தா ஸ்வீகரிச்சேன்.
பகவானாயே തീർന്നിട്ടാர். இப்ப சிசுபாலன் பகவானில லயிச்சிட்டார். டாப் மோஸ்ட் மோட்ச பதவியாக்கும் அது. சாலோக்கியம் அப்படிங்கிறது பகவானோட லோகத்துல எத்திச்சேர்றது. சாரூபியம் அப்படிங்கிறது பகவானோட ரூபம் கிடைக்கிறது. சாமீபியம் அப்படிங்கிறது பகவானோடு பக்கத்துல நிக்கிறது. சாயுஜ்யம் அப்படின்னா பகவானில லயிச்சு பகவான் ஆயிட்டு தீரறது. ஜெய விஜயர்களான பகவல் பக்தர்கள் அந்த விஷ்ணு பார்ஷதர்களில ஜெயன் அப்படிங்கிற விஷ்ணு பார்ஷதன் கிருத திரேதா துவாபர யுகங்களுக்கு அப்புறம் 3 ஜென்மங்களுக்கு அப்புறம் பூர்ணமாயிட்டும் பகவானில் லயிச்சதையாக்கும் நம்மளிதா பார்த்தோம். 10வது ஸ்லோகம் ரொம்ப சிரேஷ்டமான அந்த யாகத்தை பகவான் நன்னா நடத்தி வச்சார். ரொம்ப குஷியான ஜனங்கள். ஸ்ரீகிருஷ்ண பகவான் ஜெயிக்கிறார், ஸ்ரீகிருஷ்ண பகவானோட பக்தனான தர்மபுத்திரர் ஜெயிக்கிறார் அப்படின்னு வாழ்த்திண்டு அங்கேருந்து கிளம்பி போனா. கலியோடு அம்சத்துல ஜனிச்ச துஷ்டனான துரியோதனன் சத்ருக்களான பாண்டவர்களோடு சம்பத்தை பார்த்து பொறாமை ஜாஸ்தி ஆயிட்டு மயன் காண்டவதாக காலத்துல பாண்டவர்களுக்காயிட்டு நிர்மிச்சு கொடுத்த சபையில பிரவேசனம் பண்ணினோன்னு ஸ்தல ஜல பிரமம் உண்டாயிட்டு குழம்பி போனான். ஸ்தலம் ஜலமாக்கும் அப்படின்னு நினைச்சு வஸ்திரங்களை உயர்த்தி பிடிச்சு நடந்தான். ஜலம் ஸ்தலமாக்கும் அப்படின்னு நினைச்சு அதுல குதிக்கவும் செஞ்சான். இப்படி அதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு அங்க சிரிப்பு வந்தது. ததஹா சிசுபால மோட்சத்துக்கு அப்புறம் சுமஹிதஹா ரொம்ப சிரேஷ்டமான கிரதுவரே ராஜசூய யாகம் துவயா பகவானால நிரூடே பூர்த்தியாக்கினப்போ அதுக்கப்புறம் தர்மஜஹா ஜெயதி யுதிஷ்டிரன் ஜெயிக்கட்டும், கிருஷ்ணா ஜெயதி கிருஷ்ணன் ஜெயிக்கட்டும், கிருஷ்ண யுதிஷ்டிரர்கள் ஜெயிக்கட்டும், இது இப்படின்னு ஆலபன் சொல்லிண்டு ஜனஹாயோ யாகம் பார்க்க வந்த எல்லாரும் திரும்ப போனா. கலஹா துஷ்டனான சுயோதனஹாது அந்த துரியோதனாகட்டும், சபத்னஸ்ரயா எதிராளிகளோடு ஐஸ்வர்யத்தால பாண்டவர்கள் எல்லாரும் கௌரவர்களோடு சத்ருக்களாக்குமே. இப்ப பாண்டவர்களோட ஐஸ்வர்யத்தை பார்த்து துதமனஹா அசுஸ்தமான மனசோடு கூடிட்டு பொறாம வந்துட்டு மயனால அர்ப்பிதா செஞ்சு கொடுக்கப்பட்ட சபாமுகே இந்திரபிரஸ்தத்தோடு முன்னால ஸ்தல ஜல பிரமாத் மனசு சொஸ்ததை இல்லாத டைம்ல அந்த இந்திரபிரஸ்தத்துல தரைய பார்த்து ஜலமாக்கும் அப்படின்னும் தண்ணிய பார்த்து தரையாக்கும் அப்படின்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் செஞ்சுட்டு ஸ்தலத்தையும் ஜலத்தையும் வேர்திரிச்சு பார்க்கறதுக்கு சாதிக்காதக்கு அப்ரமீத் புத்தி பிரமம் உண்டாச்சு. அரண்ட வெளிச்சத்துல இருக்கிற ஸ்தானத்துல ஆல்ரெடி பாம்பை பார்த்திருக்கிறவா கயரை பார்த்து பாம்பாக்குமோ அப்படின்னு நினைச்சு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி அந்த ஒரு அவஸ்தையில ஆயிட்டு இருந்தான் சுயோதனன் அப்படிங்கிற துரியோதனன். 11வது ஸ்லோகம் விபோ பகவானை கூப்பிடுறார் பட்டதிரி. பகவானே ஸ்ரீகிருஷ்ணா சர்வவியாபியாயிருக்கிறவரே. அப்போது பாஞ்சாலிக்கும் பீமசேனனுக்கும் சிரிப்பு அடக்க முடியாம அவ அடக்கி பிடிச்சிட்டு நின்னா. அத பகவான் பார்த்துட்டு சிரிச்சுக்குங்கோம் அப்படிங்கிற மாதிரி பகவான் கண்ணால ஆக்ஷன் காட்டினார். சுயோதனனுக்கு அபிமான ஹானிய உண்டாக்கிட்டு வைரத்தை ஜாஸ்தி பண்ணிட்டு பூபாரத்தை இல்லாம பண்றதுக்கான அந்த ஒரு வித்தை அங்க பாகினார் பகவான். அப்படி இருக்கிற ஜனார்தனனா இருக்கிற குருவாயிரப்பா என்ன நோய்களிலேருந்து காப்பாத்தணுமே அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறார். பகவானோட புரோத்சாகனத்தால துரியோதனனோட அவஸ்தைய பார்த்து திரௌபதி கைய கொட்டி சிரிச்சா. துரியோதனன் எல்லாரோட முன்னாலேயும் இன்சல்ட் செய்யப்பட்டான்.
குருட்சேத்திர யுத்தத்துக்கு இது காரணமாயி தீர்ந்தது. ஃபியூச்சர்ல வர அந்த பாரத யுத்தத்துக்கு காரணம் இல்லாதக்கு காரியம் உண்டாகாதே. அந்த காரணத்தை இப்போ பகவான் உண்டாக்கினார், அதுக்கான விதைய போட்டார். ததா துரியோதன சேஷ்டிகள் பார்த்தோன்னே ஹசிதம் உத்திதம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு உயர்ந்து வந்த சிரிப்பு. துருபதநந்தனா துருபதராஜபுத்திரியான திரௌபதியோடும் பீமனோடும் அந்த சிரிப்ப அவளுக்கு ரொம்ப பிரயத்னப்பட்டு அடக்கி நிப்பாட்ட முடியறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தோன்னே மகாபாரத யுத்தத்துக்கு காரணம் உண்டாகட்டும் அப்படிங்கிற மாதிரி பகவான் அவளுக்கு ஆக்ஷன் வழி நன்னா சிரிச்சுக்கோங்கோம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்தார். அபாங்க கலையா விபோ சர்வவியாபியான பகவானே அப்படின்னு கூப்பிட்டு பகவான் கிட்ட பட்டதிரி சொல்றார், அபாங்க கலையா கதக்கண் நோட்டத்தால சின்னமா ஒன்னு அவளை பார்த்துட்டு பகவான் கிமபி கொஞ்சம் ஒன்னு ஆக்ஷன் காட்டினார். தாவது அப்போது உஜ்ரும்பயன் அவளுக்கு அது ஒரு புரோத்சாகனமாயிட்டு இருந்தது. பீமனேயும் திரௌபதியையும் பகவான் சிரிச்சுக்குங்கோம் அப்படின்னு புரோத்சாகனப்படுத்தினார். தண்ணி இல்லாம இருக்கிற இடத்துல வேஷ்டிய தூக்கி பிடிச்சுட்டு நடந்தான் துரியோதனன். தண்ணி இருக்கிற இடத்துல தண்ணிக்குள்ள விழவும் செஞ்சான். இதெல்லாம் பார்த்தோன்னே அவளுக்கு சிரிப்பு வந்தது. அந்த சிரிப்பை அடக்க முடியல. பகவான் ஆக்குமா நான் சிரிக்காதங்கோன்னு சொல்றதுக்கு பதிலா நன்னா சிரிச்சுக்குங்கோம் அப்படின்னு ஆக்ஷன் காட்டினார். பலவிதமான விசித்திர சம்விதானங்கள் இருக்கிற மயன் நிர்மிச்ச அசுரனான மயனோடு மாயாஜால பிரயோகத்தால இருக்கிற அந்த இந்திரபிரஸ்தம் அவ நன்னா சிரிக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது பகவானோடு சப்போர்ட் உண்டானதாலியாக்கும். எல்லாம் பகவானோடு திருவிளையாடலாயிட்டாக்கும் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தராபர நிராகிருதவ் தராச்சன பூமி பராச்சன பாரம் பூமியோடு பாரம் நிராகிருதவ் இல்லாம பண்றதுக்கு. சபதி நாம உடனடியாயிட்டே பீஜம் வபன் வித்து பாகினார் பகவான். பாரத யுத்தத்துக்கு வித்து பாகின ஜனார்தனா துஷ்ட ஜன நிகிரகம் நடத்துற ஸ்ரீகிருஷ்ணா மருத்புரி நிலையா குருவாயூர்புரத்துல வசிக்கிற குருவாயூரப்பா மாம் என்னோடு ஆமையாது மன சரீர அசுகங்களிலிருந்து என்ன பாகி காப்பாத்தனமே அப்படின்னு சொல்லிட்டு பட்டதிரி இந்த 85வது தசகத்தை பூர்த்தி பண்றார்.